ஈரான் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு வருவது உலக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போரில் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். அவரைத் தொடர்ந்து இப்போது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி மற்றும் பசீஸ் படைத்தலைவர் குலாம் ரெசா சுலைமானி ஆகியோரும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பலியாகியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் படுகொலை செய்யப்பட்டதை ஈரான் அதிபர் மசூத் பெபசிஸ்கியான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் ஈரானின் புதிய தலைவராக முஸ்தபா காமேனி அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் இதுவரை மக்கள் முன் தோன்றவில்லை. அவர் படுகாயமடைந்து ரகசிய இடத்தில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரால் நாட்டை வழிநடத்த முடியாத சூழல் நிலவுவதாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறைகள் கூறுகின்றன. இந்த இக்கட்டான நிலையில் ஈரானை இப்போது யார் இயக்குகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி அதிபர் மசூத் பெபசிஸ்கியான், நீதித்துறை தலைவர் மற்றும் ஒரு முக்கிய மதகுரு ஆகியோர் அடங்கிய இடைக்கால குழுதான் ஈரானின் தற்போதைய விவகாரங்களை கவனித்து வருகிறது. ஆனால் இதற்கு பின்னால் இஸ்ரேலின் ஒரு ஆபத்தான போர் தந்திரம் இருப்பதாக இராணுவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிக்க வாய்ப்புள்ள அலி லாரிஜானி போன்ற மிதவாத தலைவர்களை இஸ்ரேல் திட்டமிட்டு கொன்று வருகிறது. இதன் மூலம் ஈரானில் கடுமையான மற்றும் தீவிரவாத போக்குடைய தலைவர்கள் அதிகாரத்திற்கு வருவார்கள் என்றும் அப்போது சமாதான பேச்சுவார்த்தைக்கு இடமே இருக்காது என்றும் இஸ்ரேல் கருதுவதாக தெரிகிறது. போரை தற்காலிகமாக முடிக்காமல் ஈரானிய ஆட்சியை முழுமையாக வேறு அறுப்பதே நெதன்யாகுவின் ரகசிய திட்டம் என சொல்லப்படுகிறது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தங்கள் நாட்டின் கட்டமைப்பு மிகவும் வலிமையானது என்றும் தனி நபர்களின் மறைவு ஆட்சியை பாதிக்காது என்றும் சவால் விட்டுள்ளார். இருப்பினும் அலி ஷம்கானி முதல் முகமது பாக்பூர் வரை ஈரானிய முக்கிய இராணுவ மற்றும் அணுசக்தி துறை தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு இருப்பது ஈரானை ஒரு மிகப்பெரிய தலைமை குத்துவ நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. சமாதானம் பேச ஆள் இல்லாத சூழலை உருவாக்கி போரை தீவிரப்படுத்துவதே இஸ்ரேலின் தற்போதைய உத்தியாக பார்க்கப்படுகிறது.